வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கும்பகோணம் அருகே அமைந்துள்ள ஒரு அதிசயமான சிவஸ்தலத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த திருத்தலத்தின் பெயர் தேப்பெருமாநல்லூர் ஸ்ரீ விஸ்வநாதர் திருக்கோவில். பக்தர்களிடையே மிகவும் பிரபலமாக பேசப்படும் ஒரு நம்பிக்கை என்னவென்றால், மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த கோவிலுக்கு எளிதாக வந்து தரிசிக்க முடியும். இந்த நம்பிக்கையால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் இந்த தலத்தை தரிசிக்க வருகின்றனர். கும்பகோணத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் அருகே அமைந்துள்ள இந்த பழமையான சிவாலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. இங்கு அருள் பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ விஸ்வநாதர், அம்பாள் ஸ்ரீ வேதாந்த நாயகி. இந்த கோவிலின் மற்றொரு பெயர் ருத்ராட்சேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருத்தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு சிவலிங்கத்திற்கு அணிவிக்கப்படும் ருத்ராட்ச கவசம். சுமார் 22,000 ருத்ராட்ச மணிகளால் செய்யப்பட்ட இந்த கவசம் உலகிலேயே மிகவும் அரிய ஆன்மீக சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் கண்களில் இருந்து தோன்றிய புனித மணியாக பக்தர்கள் நம்புகின்றனர். மேலும் இந்த கோவிலின் கருவறை அமைப்பு மிகவும் வியப்பூட்டும் வகையில் உள்ளது. ஒவ்வொரு காலையிலும் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேராக சிவலிங்கத்தின் மீது விழும் வகையில் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பழங்கால கட்டிடக் கலைஞர்களின் அறிவையும் திறமையையும் இது நமக்கு உணர்த்துகிறது. இந்த தலத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான ஐதீகமும் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நல்ல பாம்பு வந்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் பூஜை செய்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இதனால் இந்த கோவில் நாக வழிபாட்டிற்கும் மிகவும் புகழ்பெற்றது. இந்த கோவிலில் வழிபடுவதால் பாவங்கள் நீங்கும், திருமணத் தடைகள் விலகும், ராகு கேது தோஷங்கள் குறையும், கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும், ஞானமும் மன அமைதியும் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். தேப்பெருமாநல்லூர் திருக்கோவிலுக்கு அருகில் திருநாகேஸ்வரம், உப்பிலியப்பன் கோவில் மற்றும் தாராசுரம், ஐராவதேஸ்வரர் கோவில் போன்ற புகழ்பெற்ற தலங்களும் அமைந்துள்ளன. எனவே ஒரே நாளில் இந்த 4 புனித தலங்களையும் தரிசிக்க பலர் திட்டமிடுகின்றனர். நண்பர்களே, ஆன்மீக அமைதியை தேடுபவர்களுக்கும் சிவபெருமானின் அருளை பெற விரும்புபவர்களுக்கும் தேப்பெருமாநல்லூர் விஸ்வநாதர் திருக்கோவில் ஒரு அரிய திருத்தலமாக விளங்குகிறது. வாய்ப்பு கிடைத்தால் உங்கள் குடும்பத்துடன் இந்த புனித தலத்திற்கு சென்று இறைவனின் அருளை பெறுங்கள். 1. மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே வர முடியும் என்ற நம்பிக்கை இந்த கோவிலின் மிகவும் பிரபலமான ஐதீகம். மோட்சம் பெறும் இறுதி பிறவியில் இருப்பவர்களுக்கே இந்த கோவிலுக்குள் தரிசனம் கிடைக்கும் என்பதாகும். வர நினைத்தும் பல தடைகள் ஏற்பட்டு வர முடியாமல் போவது இன்னும் கர்ம வினைகள் தீரவில்லை என்பதற்கான அறிகுறி என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இது ஆன்மீக நம்பிக்கையாகும், வரலாற்று ஆதாரமாக அல்ல. 2. ஆண்டின் 365 நாட்களும் சூரிய வழிபாடு. பல கோவில்களில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே சூரிய ஒளி மூலவர் மீது விழும். ஆனால் இங்கு ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் நேரடியாக சிவலிங்கத்தின் மீது விழுமாறு கருவறை அமைக்கப்பட்டுள்ளது. இது கோவிலின் கட்டிடக்கலையின் சிறப்பாக கருதப்படுகிறது. 3. மூலவருக்கு 3 திருநாமங்கள். இந்த ஆலயத்தில் சிவபெருமான் விஸ்வநாதர், ருத்ராட்சேஸ்வரர், நாக விஸ்வநாதர் என்ற 3 திருநாமங்களால் போற்றப்படுகிறார். 4வது அகத்திய முனிவர் தொடர்பான அரிய புராணம். அகத்தியர் இந்த தலத்திற்கு வர முயன்ற போது சிவபெருமான் உத்தரவின்படி மகரந்த முனிவர் வழியை மறைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் நிகழ்ந்த சாப விமோசன சம்பவம் இந்த தலத்தின் முக்கிய ஸ்தல புராணங்களில் ஒன்றாகும். 5. தேவராஜபுரம் என்ற பழைய பெயர் இன்றைய தேப்பெருமாநல்லூர் பண்டைய காலத்தில் தேவராஜபுரம் என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 6. 2 தலவிருட்சங்கள். பொதுவாக ஒரு தலவிருட்சம் மட்டுமே இருக்கும் நிலையில் இங்கு வன்னிமரம், வில்வ மரம் இரண்டும் தலவிருட்சங்களாக கருதப்படுகின்றன. 7. பிரம்ம தீர்த்தம். இந்த கோவிலின் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மதேவர் இங்கு வழிபட்டு அருள் பெற்றதாக ஐதீகம் கூறுகிறது. 8வது ராஜராஜ சோழனின் கால கட்டுமானம். ஆலயம் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது. இதன் தற்போதைய கட்டிட அமைப்பு ராஜராஜ சோழன் காலத்தில் விரிவாக்கம் பெற்றதாக பாரம்பரிய குறிப்புகள் தெரிவிக்கின்றன. 9வது அருகிலுள்ள புகழ்பெற்ற தலங்கள். இந்த கோவிலிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் திருநாகேஸ்வரம் உப்பிலியப்பன் கோவில் கும்பகோணம் அமைந்துள்ளதால் ஒரே நாளில் பல புண்ணிய தலங்களை தரிசிக்க முடியும். 10வது ஆன்மீக ரீதியாக சொல்லப்படும் பலன்கள். பக்தர்கள் நம்பிக்கையின்படி பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் குறையும்,
மோட்ச பாக்கியம் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கின்றனர். மன அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள மனித கண்களைப் போன்ற தோற்றம் கொண்ட விநாயகர், யாழி முகம் பெற்ற மகரந்த முனிவர், சோழர் கால கல்வெட்டுகள், மறைந்திருக்கும் சிற்ப ரகசியங்கள் மற்றும் இன்றளவும் பலருக்கு தெரியாத 25 அரிய தகவல்கள் பற்றியும் விரிவாக வழங்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.